ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வதக்கினால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமான மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும் போதும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், இது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு இது கூட நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். சிக்கன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயே கறி நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கொதி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது மாதிரி செமி கிரேவியாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட நல்லா நறுக்குன்னு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.